ஓகே. இப்ப தாக்கிக்கு நாங்க தகனிக்க வேண்டிய ரசாயன பதார்த்தத்தையும் ஆக்சிஜனையும் போடுவோம். தாக்கையோட பகுதிய நிலைக்கு பேப்பர்ல ப்ரொஃபசர் தந்திக்கிறது போடுவோம். அப்படி இல்லாட்டி நீங்க நியம நிலையில நியம வெப்பநிலை அமுக்கம்ல 25 பாகை ஒரு ஏடிஎம்ல அப்படின்னா உங்களோட ரூம் கண்டிஷன்ல இருக்கிறத போடுவீங்க. விளைவில் என்ன எழுதணும்? தகனிக்கும் பதார்த்தமாக்கப்பட்டுள்ள மூலகத்திட மிகவும் கொமனான உறுதியான ஆக்சைடை எழுதணும். இப்ப சொல்லுவோமே ஒரு ஒரு ரசாயன பதார்த்தம், நான் தகனிக்க போற ரசாயன பதார்த்தம் CH4 சொல்லி இல்ல NH3 சொல்லுவோம். இவரை தான் தகனிக்கணும். இவரை தகனிக்க போறேன்னா இவர் தாக்கி பக்கத்துல தானே வருவாரு. இவருக்கு ஏதோ ஒண்ணு செய்ய போறேன்னா இவர் தாக்கி பக்கம் தான் வருவாரு. இதுக்கு ஆக்சிஜனை போட்டு எழுதுவோம். இப்ப விளைவுல எழுதுற விளைவுகள் எப்படி வரும்னா, இந்த ரசாயன பதார்த்தம் கொண்டிருக்கிற மூலகங்கள் இருக்குதே, அந்த மூலகங்கள்ல மிகவும் உறுதியான ஆக்சைடு. அப்ப இந்த இதுல என்னென்ன மூலகங்கள் இருக்குது? நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இருக்குது. இவங்க ரெண்டு பேர்ட ஆக்சைடுன்னு சொன்னா இவங்களுக்கு நீங்க ஆக்சிஜனை சேர்த்து என்னென்ன சேர்வைகள் எழுதிடும். இப்ப நைட்ரஜனுக்கு எடுத்தா என்ன எழுதிடும்? NO2 எழுதிடும், NO3 எழுதிடும், எல்லாம் எழுதிடும். ஹைட்ரஜன் எடுத்தீங்கன்னா H2O மட்டும்தான் இருக்குது. அப்ப இதுல யாரு மிகவும் உறுதியானதுன்னு பார்த்தா எழுதணும். இதுல யாரு மிகவும் உறுதியானது உங்களுக்கு தெரிஞ்சு? NO2 சரியா? இப்ப நீங்க யோசிக்க கூட எப்படி NO2 தான் உறுதியா வந்துச்சுன்னு சொல்லி. நீங்க பேப்பர் செய்யக்குள்ள பேப்பர்ல எல்லா இடமும் NO3 வாரதை விட NO2 வாரது தான் கூட. அது நிறைய தரக்க வாரதை வச்சே நாங்க எங்களோட மைண்டுக்குள்ளால எடுக்கிறது என்னன்னா அதுதான் காமனா இருக்குதுன்னு சொல்லி. அப்ப அவர் தான் உறுதியான ஆள் அப்படிதான் எடுக்கிறது சரியா? அப்ப NO2 சக இவர் உருவாக்குற ஆக்சைடு வரணும் தானே. ஹைட்ரஜன் உருவாக்குற ஆக்சைடு H2O. அப்ப H2O போடுவீங்க. இப்ப இவங்க ரெண்டு பேர்ட்ட பகுதி நிலை எப்படி போடுவீங்க? NO2 ரூம் டெம்பரேச்சர் ரூம் ப்ரெஷர்ல எப்படி கேஸா இருக்குது. H2O எப்படி இருக்குது? லிக்யூடா இருக்குது. மறக்காம போடணும் சரியா? இப்ப இந்த பாடம் வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி சரியா? எமர்ஜெட்டிக்ஸ் வர்றது பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கும். உங்களுக்கு தெரியும் தானே, பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குள்ள எந்த பாடம் வந்தாலும் பாஸ் இந்த பேப்பர் செய்யக்கூடாது. எக்ஸாம் பேப்பர் ஃபைனல் பேப்பர்ல நீங்க பகுதி நிலை போட்டாதான் மார்க்ஸ், இல்லாட்டி மார்க்ஸ் இல்ல. அது ஒரு ரூல் சரியா? தெரியாடி தெரிஞ்சுக்கோங்க. அதனால எனர்ஜெட்டிக்ஸ் பிசிக்கல்குள்ள வருது. நீங்க கட்டாயம் ஸ்டேட் போட்டு தான் எழுதணும். இந்த ஸ்டேட் கிடைச்சிச்சுன்னா இங்க உங்களுக்கு மார்க்ஸ் இல்ல சரியா? அப்ப இப்படிதான் எழுதணும். அப்ப இங்க என்ன எழுதிக்கிறேன்? விளைவு தகனிக்கும் பதார்த்தம் ஆக்கப்பட்டுள்ள மூலகத்தின் இல்ல மூலகங்களின் வரும். ஒரு மூலகம் இல்லையே, சம்டைம் 2-3 மூலகத்தாலையும் உருவாக்கப்பட்டிருக்கிறதுனே. மூலகங்களின் மிகவும் காமனான ஆக்சைடை எழுதணும் சரியா? அடுத்து விளைவிட பகுதிய நிலை அதை போடுவீங்க. நியம வெப்பநிலை இருக்கிறது. ஒரு மூல் யாருக்கு போடணும்? தகனிக்க வேண்டிய பதார்த்தத்துக்கு போடணும். தோன்றல் வெப்ப உரையில் எப்படி வரும்? யாரை தோற்றுவிக்கிறீங்களோ அவருக்கு தான் ஒரு மூல் வரும். அதே மாதிரி எல்லா தகன வெப்ப உரையுமே வந்து ΔH மைனஸ். ஏன்னு சொன்னா தகனிக்க கூட உங்களோட சூழலுக்கு ஒரு சூடு விளங்கும். அப்படின்னு அர்த்தம். ரசாயன தொகுதியிலிருந்து வெளியே வெப்ப சக்தி வெளியே சக்தி வந்துக்குது. அந்த வெப்ப சக்தி தான் அந்த சூழலோட வெப்பநிலையை அதிகரிச்சிச்சு. அதனால வெப்பம் ரசாயன தொகுதியிலிருந்து வெளியே வந்துக்குது. சக்தி வெளியே வந்துக்குது வெப்ப சக்தியா. அதனால அர்த்தம் அது புற வெப்ப தாக்கம்னு சொல்லி சரியா? அப்படி இதெல்லாம் எழுதி வச்சிட்டேன். எப்பயுமே அதுல பெருமாள் வந்து ΔH மைனஸ்ல வரப்போகுது. இதுதான் அல்கோரிதம். இதை வச்சுட்டு எழுதுவோம் சரியா? இப்ப கார்பன் சரியா? கார்பன் சொல்லிட்டு ΔH தீட்டா சின்னு சொன்னீங்கன்னா வெப்பொருளை மாற்றம் நியம நிலையில கம்பர்ஷன் அப்படின்னா தகன வெப்பொருளை கேட்கறாங்க. கார்பன் இவரை தனி தகனிக்கணும். அப்ப அவரை எழுதணும் ஃபர்ஸ்ட். யாரோட தகனிப்போம் நாங்க? கட்டாயம் ஆக்சிஜனோட. அவரையும் எழுதுவோம். விளைவு என்ன வரப்போதும்? இவரோட உறுதியான ஆக்சைடு. கார்பன் பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது சரியா? யாரு காமன் ஆனதுன்னா உங்களுக்கு காமன் உங்களோட வாயில நிறைய வர்றது என்னது? CO2. அப்ப அவர் தான் காமன் ஆனவர். அவரை எழுதுவீங்க. அப்ப அவர் வந்து நியம வெப்பநிலை அமுக்கத்துல எப்படி இருப்பாரு? கேஸா இருப்பாரு. கார்பன் வந்து சாலிட்னே பேப்பர்ல தந்திக்கு. அப்ப நீங்க வந்து சாலிட் தான் போடுவீங்க. ஆக்சிஜன் எப்படியும் கேஸா இருக்க போகுது. இப்ப என்ன செய்யணும்? சமப்படுத்தணும். யாரு கொண்டு வரும்? கார்பன் தானே தகனிச்சிங்க. அப்ப இவருக்கு தான் ஒன்று வரும். ஒன்று போட்டு இங்க இந்த சமப்படுத்துவீங்க. அதே மாதிரி CH4க்கு இப்ப வரேன். CH4 தகனிக்கணும். CH4 O2ஓட சேர்த்து எழுதுவீங்க. இப்ப இங்கால விளைவு எப்படி வரப்போகுது? நீங்க தகனிச்ச ரசாயன பதார்த்தம் கொண்டிருக்கிற மூலகங்கள் என்னது? கார்பனும் ஹைட்ரஜனும். அவங்க ரெண்டு பேர் தனித்தனியா உருவாக்குற ஆக்சைடுகள் என்னன்னா C வந்து CO உருவாக்கலும் CO2 உருவாக்கலும். H வந்து H2O மட்டும்தான் உருவாக்கலும். CO-லையும் CO2-லையும் உறுதியானது CO2 தானே. அப்ப இங்க நீங்க எழுதணும் CO2. H வந்து உருவாக்குறது H2O சரியா? இப்ப
யாரும் போய் தாக்கில ஓட்டு வைக்குதுன்னு சொல்லி ஓட்டோட ஆக்சைடு எழுத போறேன் எழுத போனீங்கன்னா ஓட்டுவே தான் எழுதுவாங்க. ஏன்னா ஆக்சிஜனோட சேர்ந்து வர்றது அதுதானே. அப்ப அதுக்கு எழுத போவானா இந்த ரசாயன பதார்த்தத்துக்கு மட்டும் எழுதுங்க சரியா. அது ரசாயன பதார்த்தத்துல இருக்கிற எல்லா மூலக்கூறுகளுக்கும் எழுதுங்க சரியா, ஆக்சைடு சேர்த்து. ஒரு ரசாயன பதார்த்தத்துக்குள்ள ஆக்சிஜன் இருக்குதுன்னு எப்பவுமே. இப்ப குளுக்கோஸ் மாதிரி ஒன்று எடுத்தீங்கன்னா C6H12O6. நீங்க இப்ப இந்த ஓக்கும் போயிட்டு ஓன்னு செட் பண்ண பாத்தீங்கன்னா மறுவா ஓட்டுன்னு தான் இந்த பக்கத்துல எழுத வரும் சரியா. எழுதிக்கணும்னு தெரியும், நான் ஒரு உதாரணம் நான் சொல்றது விலங்குக்கு தெரியும். C6H12O6 தகனிக்கணும்னு சொன்னா நீங்க எப்படி விளைவு எழுதுவீங்க? கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்து வர உறுதியானது CO2, ஹைட்ரஜனை ஆக்சிஜனோட சேர்த்து வர உறுதியானது H2O. ஆக்சிஜன் மிகிறதுனே ஆக்சிஜனோட ஆக்சிஜனை செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும் O2. அப்ப அப்படியே எழுதுறதில்ல. அப்ப ஆக்சிஜனை மட்டும் விட்டுருங்க, மத்த எல்லாத்துக்கும் எழுதுங்க. நான் சொன்னது விளங்கிச்சா? ரிப்பீட் பண்ணுங்க. இப்ப குளுக்கோஸ்னு ஒரு சேர்வே இருக்குது, இதுவரை தகனிக்க போறேன். தகனிச்சா விளைவு எப்படி வரும்? இதுல இருக்கிற மூலகங்கள் உருவாக்குற உறுதியான ஆக்சைடு தானே உருவாக்கணும். அப்ப கார்பன் எடுத்தா கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாக்கும். ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட சேர்ந்து H2O உருவாக்கும். ஆக்சிஜன் ஒரு ஆள் இதுக்குள்ளே தானே. இவர் இந்த ஓட சேர்த்து நீங்க எழுத போனீங்கன்னா ஓட சேர்த்தா O2 தானே வரப்போகுது. அப்ப அப்படி நாங்க எழுதுறது இல்ல. நீங்க தகனிக்கிற அந்த ரசாயன பதார்த்தத்துக்குள்ள ஆக்சிஜன் இருந்தா அவரோட ஆக்சைடு எழுத போக வேணும் சரியா. ஆக்சிஜனுக்கு ஆக்சைடு ஒண்ணு இல்லையே. நான் சொல்றது விளங்கிச்சா? விளங்கிச்சுக்கா. இப்ப ஓகே, இது வேணும் நான் இதுல எழுதுறேன். தகனிக்கும் பதார்த்தம் ஆக்கப்பட்டுள்ள மூலகங்களோட மிகவும் காமனான ஆக்சைடு எழுதணும். அந்த எப்படி எழுதுறது, எப்படி நான் சொல்றது, ஆக்சிஜன் தவிர சரியா. இப்ப இது வீடியோ பாக்குறாக்களுக்கு தான் வேணுங்க, சும்மா நோட்டை வச்சா வேணுங்க. இது ஆக்சிஜன் சரி. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா ஆக்சிஜன் ஆக்சைடு ஒன்று இல்லை, ஆக்சைடு ஒன்று இல்லை சரியா. உங்களுக்கு விளங்குற மாதிரி எழுதிக்கோங்களே, வீடியோ பாக்குறீங்க தானே. இதையும் இதுல ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி குறவு யோசிப்பீங்க. ஓகே, அடுத்தது வந்து இங்க வரும் CH4 எழுத சொன்னேன், எழுதிட்டீங்க. C2H6. இப்ப CH4ன்றது யாரு? மெத்தேன். மெத்தேன்றது இயற்கையில் எப்படி இருக்குது? வாயு நிலை. ஓ கேஸ், வாயு நிலையில இருக்குது. இப்ப மெத்தேனை வந்து நீங்க ப்ரொஃபசர் தருவேன்னு எதிர்பார்த்துட்டு போக வேணும். ஏன்னா மெத்தேன் வாயு மீத்தேன் வாயு அப்படி நான் கேள்விப்பட்டது தானே. அப்ப அவங்க அதை தர மாட்டாங்க சம்டைம். அப்ப தராட்டி நீங்க கேஸ்னு போட்டு எழுத தெரியணும். போட்டு ஆக்சிஜனை போட்டு எழுதுவீங்க. அப்ப கார்பன் டை ஆக்சைடும் H2 கேஸும் வரும். H2O லிக்யூட் சரியா. நியம வெப்பநிலை அமுக்கத்துல லிக்யூட் தான் நீக்க போகுது, H2O லிக்யூடும் வரப்போகுது. இப்ப சமப்படுத்துவீங்க. இவர் உங்களுக்கு ஒன்று, இவரை மாத்தேல. ஒரு கார்பன் இருக்குது, ஓகே, ஒரு கார்பன். H10 4 இருக்குது, அப்ப இங்க 2 போடுவீங்க. ஓகே, ஆக்சிஜன் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க 2 இருக்குது, இங்க 2க்கு 4 இருக்குது. அப்ப இங்க போயிட்டு உங்களுக்கு 2 மாத்தி போடணும் சரியா. நீங்க ஒன்று வச்சிருக்க வேண்டியது அந்த தகனிக்கிற பதார்த்தத்தை மட்டும் தான். ஓகே, இப்ப C2H6 இருக்குது. C2H6 எழுதி பார்க்கலாம். C2H6 தான் இத O2 தகனிச்சா என்ன வரப்போகுது? CO2 H2O வரப்போகுது. இவரை ஒன்னா வச்சிருக்கணும். 2 கார்பனிக்கு, அப்ப இங்க 2 வரும். H தான் 6க்கு, அப்ப இங்க 3 வரும். எத்தனை ஆக்சிஜன் நீக்கி? 3 ஆக்சிஜன். இங்க 2 4, மொத்தம் 7 ஆக்சிஜன் நீக்கி. அப்ப இந்த இடத்த 7 மாத்தணும். நீங்க 7 மாத்தல, ஏன்னா இப்ப நீங்க என்ன நம்பர் போட்டாலும் ரெட்டைன்ல தானே வரப்போகுது, 7 வராது. அப்ப அந்த 7 எடுக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்னா 7 போடுங்க. உங்களுக்கு தேவையான நம்பரை போட்டுட்டு இவர் வெட்டிப்பட்ட ஓகே தானே. இவர் வெட்டிப்படணும்னு சொன்னா என்ன செய்யணும்? கீழே அந்த நம்பரை போடணும். இவர் வெட்டி பண்ணணும்னா இவர் கீழே நம்பரை போடணும். அப்ப எப்படி 7 கீழ் 2 தர 2 நீக்கி வெட்டிப்படும். சொல்லுங்க, உங்களுக்கு 15 ஆக்சிஜன் தேவைன்னா இங்க 15 போடுங்க, கீழே 2 போடுங்க. அப்ப இந்த 2 வெட்டிப்பட்டு தானே. அப்படி போட்டு செய்யலாம் சரியா. இப்ப இது H2 எப்படி நியம நிலையில லிக்யூட், இவர் எப்படி கேஸ், இவர் கேஸ். C2H6 உங்களுக்கு சம்டைம் தெரியாம கேளும், அதை ப்ரொஃபசர் தருவாரு சரியா, நீங்க ஒர்க் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி சல்ஃபர் எடுத்தோம்னா சல்ஃபர்ட O2 எடுத்து அணிச்சிங்கன்னா சல்ஃபர் உருவாக்குற ஆக்சைடு தானே வரப்போகுது. சல்ஃபருக்கு SO2 மீக்கி SO3 மீக்கி சரியா. ஆனா கொமன் ஆனது நீங்க நிறையவே இனோகனிக் படிக்கக்குள்ள கேள்விப்பட்டது வந்து SO2 வாயு. இனோகனிக் சொன்னா அசைதன ரசாயனிங்க சரியா, படிக்காதாக்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கு
ம், 6வது யூனிட் சரியா. இப்ப நீங்க படிக்கிற இந்த யூனிட் வந்து 5வது யூனிட் கெமிஸ்ட்ரியில. அப்ப SO2 SO3 ரெண்டு ஆக்சைடுகள் இருக்குது சல்பருக்கு. அதுல ஆக உறுதியானது எதுன்னா SO2. இது நீங்க ஓரல் காலத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. CO2 SO2 அதுதான் கூட வாருது எங்களுக்கு வாயுன்னு சொல்லி. அப்ப அந்த SO2 தான் இங்க எழுதணும். ஏன்னா நீங்க கேள்விப்படுறதுதான் கொமன் ஆனது உறுதியானது. SO2 எப்படிக்கு வாயு நிலையில இருக்கு. அப்ப அதையும் செஞ்சிருவீங்க. இப்ப CS2 ஒண்ணு எழுத தந்திருக்கேன். CS2னா என்னாண்டு எனக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் சரியா. தெரியும் தேவையில்லை. இப்ப இவரோட பௌதிக நிலை எப்படி இருக்கும், இவர் என்ன மாதிரி அதெல்லாம் எனக்கு தெரியாதானே. அதனால ப்ரொஃபஸரே தருவாரு இவங்களோட பௌதிக நிலை எப்படின்னு சொல்லி லிக்யூட்னு தந்தி இருக்குது. இப்ப இவரை தகனிக்கணும். என்ன செய்யணும், ஆக்சிஜனை போடுவீங்க. போட்டு இவரோட ஆக்சைடு எழுதணும். கார்பனிக்கு அப்ப சியும் ஓவும் சேர்ந்து CO2. சல்பரிக்கு சல்பரும் ஆக்சிஜனும் சேர்ந்து SO2 வரவும் மேலும் SO3 வரவும் மேலும். SO2 தானே உறுதி. அப்ப SO2 நான் போட்டுறேன். ரெண்டுமே என்ன நிலையில நியம நிலையில வாயுவா தான் இருக்கு. அப்ப போட்டுருவீங்க. இப்ப என்ன செய்யணும், சமப்படுத்தணும். கார்பன் உண்டு இவர் எப்பயுமே என்ன செய்யணும், ஒன்றுல வச்சுக்கணும். கார்பன் உண்டு இங்க கார்பன் உண்டு. சல்பர் 2க்கு அப்ப இங்க இதை 2ஆ மாத்தணும். அப்ப ஆக்சிஜன் இங்க 2 4 4 2 6. அப்ப இங்க எத்தனை வரும், 3 3 2 6ன்னு வரப்போகுது சரியா. அப்படி செய்வீங்க. நான் நினைக்கிறேன் விளங்கி செய்யுங்க சரியா. ஓகே. இப்ப இந்த தகனிக்கிற எல்லாத்துலயுமே வந்து இங்க போட்டு இல்லாததுக்கு இதுல அர்த்தம் வந்து மிகையான ஆக்சிஜன்ல நீங்க தகனிக்கிறீங்கன்னு சொல்றது சரியா. ஏன்னு சொன்னா நீங்க ஒண்ட மிகையான ஆக்சிஜன்ல தகனிச்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கார்பன் இருந்துச்சு இந்த பூரண தகனம் நடக்கும். இல்லாட்டி குறை தகனம் தான் நடக்கும், குறைவா தான் தகனம் நடக்கும். பூரண தகனம் நடந்தா மட்டும்தான் உறுதியான ஆக்சைடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாட்டி உறுதி இல்லாத ஆக்சைடு தான் மோஸ்ட் ஆஃப் டைம் கிடைக்க போகுது. இப்ப நீங்க சொல்லுமே கார்பனை வந்து இங்க மிகைO2வால நீங்க எரிச்சா மட்டும்தான் உங்களுக்கு CO2 கிடைக்கும். இதே நீங்க ஒரு LiO2 அப்படின்னு சொன்னா குறைவான அளவு, எல்லைன்னு சொன்னா லிமிட்டட் சரியா. லிமிட்டடான அளவு O2 போட்டீங்கன்னா, மிகைன்னு சொன்னா நிறைய போட்டுறது. நிறைய போட்டு நீங்க தகனிச்சா CO2 வரும், உறுதியான ஆக்சைடு கிடைக்கும். அதே நீங்க கொஞ்சம் ஆக்சிஜனை போட்டீங்கன்னா எல்லைன்னு சொல்லுவோம், எல்லைப்படுத்துறது. லிமிட்டடான அளவு ஆக்சிஜன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் தான் தகனிப்பாரு. அவர் CO2 வரைக்கும் உருவாக்க மாட்டாரு, CO கார்பன் மோனாக்சைடை உருவாக்கிடுவாரு. அதனால நல்லா என்ன வச்சுக்கோங்க, இங்க போடுற எல்லா ஆக்சிஜனும் மிகை ஆக்சிஜனா இருக்கணும். அப்பதான் மிகவும் உறுதியான விளைவுகள் எங்களுக்கு கிடைக்கும் சரியா. விளங்கிச்சா. ஓகே. இப்ப நான் இங்க எழுதிக்கிறேன். சும்மா பாருங்க NH3க்கு வந்துட்டும் காணாம பொருள் எழுதி காட்டுங்களேன். NH3 அமோனியாக்கு NH3 O2 போட்டீங்கன்னா NO2 H2O. சரியா. சமப்படுத்தி காட்டுங்களேன். சமப்படுத்தினா எப்படி வரும், இங்க இது ஒன்று வரணும். ஒரு எண் நிக்குது, H வந்து 3 நிக்குது, 3 வரணும். இப்ப 3 எடுக்கணும்னு சொன்னா 3 கீழ் 2ன்னு வரப்போகுது. இந்த 2 வெட்டிப்படும். ஆக்சிஜன் 3 கீழ் 2 ஆக்சிஜன் வரும். 3 கீழ் 2 ஆக்சிஜனும் 2 ஆக்சிஜனும் இருக்குது. அப்ப 3 கீழ் 2 ஆக்சிஜனும் 2 ஆக்சிஜன் எத்தனை, 4. 7 கீழ் 2 7 கீழ் 2 ஆக்சிஜன் தானே இங்க அழைக்குது. இருங்க, நாளைக்கு அவங்களுக்கு பின்ன கணக்கு வரனால நீங்க கேக்குறீங்க நினைக்கிறேன். NH3 O2 தகனிக்கிறீங்க, உங்களுக்கு வருது NO2 கேஸும் H2O கேஸும் சரியா. இப்ப சமப்படுத்தணும். இங்க இதைத்தானே ஒன்றுக்கு வச்சுப்போம், ஒரு நைட்ரஜன் நீக்கி. ஓகே, H வந்து 3க்கு அப்ப இங்க 3 ஆக்கணும். ஏன்னா உங்களுக்கு இதை போயிட்டு மாத்த இல்லாவே, அப்ப இதை மட்டும்தான் மாத்தேடும். மாத்துறீங்கன்னா இப்ப 3 வரணும்னா இங்க 2 தானே. அப்ப 3 கீழ் 2 போட்டா 2 வெட்டிப்பட்டு 3 ஹைட்ரஜன் வந்துடும். ஓகே, இது வரைக்கும் விளங்கிச்சா. ஓகே, இப்போ ஆக்சிஜன் சமப்படுத்திக்கு சரியா. இந்த சைட்ல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குதுன்னு பார்ப்போம். இங்க 2 ஆக்சிஜன் நீக்கி சக. இங்க எத்தனை ஆக்சிஜன் நீக்கி, இங்க 1 தான் நீக்குதுன்னு அர்த்தம். 3 கீழ் 2 ஆக்சிஜன் நீக்கி. இப்ப 2 கூட்டினா மொத்தம் எவ்வளவுக்கு, பகுதி என்ன சமப்படுத்துங்க. இந்த 2 பேருக்கு 4 3 7. 7 கீழ் 2 ஆக்சிஜன் நீக்கி. 7 கீழ் 2 ஆக்சிஜன் இந்த பக்கத்துலயும் வரணும். இங்க ஆல்ரெடி எத்தனைக்கு, 2 தனிக்கு. இங்க 2 தர நீக்குது. 7 2 தான் உங்களுக்கு வரணும். அப்ப 7 கீழ் 4ன்னு போட்டீங்கன்னா இதுவும் சுருக்கப்பட்டு 7 கீழ் 2 வரும்.
அப்ப இங்க ஆன்சருக்கு 7/4 வரும். விளங்கிச்சா? ஓகே. ஆமாக்கா இந்த விளங்கிச்சு. மாதிரி இந்த மாதிரி வந்திக்கான்னு எனக்கு தெரியா. ஆனா சமப்படுத்த வந்து இப்படித்தான் செய்யணும். வர வேண்டிய நம்பர் எடுக்கிறதுக்கு இனி இந்த உங்களுக்கு பகுதி எண் எல்லாம் போட தெரியும், அதை போட்டு எடுங்க. சரியா? ஓகே. இப்ப இந்த நான் இங்க போட்டிக்கிறேன். கார்பனுக்கு வந்து எல்லை ஆக்சிஜன் கொடுத்தீங்கன்னு சொன்னா குறைத்தானம் தான் நடக்கும். குறைத்தானம்னா இந்த நல்லாவே உறுதியான ஆக்சைடு எங்களுக்கு எடுக்கலாம் போயிடும். அதே வந்து நீங்க மிகை ஆக்சிஜன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உறுதியான ஆக்சைடே கிடைக்கும். அதை தான் நான் இங்கே எடுக்கிறேன். இப்ப CH4 LaO2 அவங்க தந்துட்டாங்கன்னு அர்த்தம் ஆக்சிஜனை குறவப்பட்டிருது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? இப்ப CO2 கார்பனுக்கு ஆக்சிஜனோட சேர்ந்து CO2 உருவாக்கலும் கார்பன் மோனாக்சைடு உருவாக்கவும் மேலும். இப்ப LA ஆக்சிஜன் தானே கொடுத்தீங்க, அப்படின்னா அவர் CO2 உருவாக்க மாட்டாரு, CO தான் உருவாக்குவாரு. ஆனா H வந்து அப்படி இல்லையே, Hக்கும் ஓவும் சேர்த்து வர்றது ஒரே ஒரு சேர்வை தானே, H2O மட்டும் தானே. அப்ப அவர் H2O தான் உருவாக்குவார். சரியா? இந்த லிக்விட் வரும். ஓகே. இது ஒரு சும்மா ஒரு உதாரணம். சரியா? இப்படி தருவாங்களான்னு சொல்லல. சரியா? இப்ப அடுத்தது ஒரு ஃபேமஸான ஒரு MCQ ஒன்று இருக்கு. சரியா? ஆனா எனக்கு MCQவோட வருஷம் போட்டிக்கிறேன். சரியா? நான் கேட்கறதுக்கு எனக்கு பதில் சொல்லணுமா? எனக்கு எல்லாத்துக்கும் பதில் வரணும். எல்லாரும் பதில் சொல்லலாம் இந்த கேள்வி. ஓகே. ஓகே, இப்படி ஒரு தாக்கத்தை தந்து சொல்றாங்க. இதுல இந்த கார்பன்ல தகன வெப்ப சாரி கார்பன் கார்பன் டை ஆக்சைட தகன வெப்ப உள்ளுரையும் கார்பன் டை ஆக்சைடு தகன வெப்ப உள்ளுரையும் தோன்றல் வெப்ப உள்ளுரையும் சமன்னு சொல்றாங்க. கார்பன் டை ஆக்சைடு தகன வெப்ப உள்ளுரையும் தோன்றல் வெப்ப உள்ளுரையும் சமன்னு சொல்றாங்க. சரியா பிள்ளையா? இந்த கூற்று சரியா பிள்ளையான்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் இது இந்த சமன்பாடு விடுங்க. இது யோசிச்சு சொல்லுங்க சரி. எனக்கு. ஓகே, மத்தாக்கள் எனக்கு எல்லாரும் பதில் சொல்லணும். சரி. சரி. அடுத்தாக்கள் சரிதான். பத்து, 22, 27. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணவனுக்கு நீங்க எனக்கு யோசிச்சு ஆன்சர் சொல்லுங்க. தியரியை நான் சொல்லி தந்துட்டேன். நீங்க யோசிச்சு ஆன்சர் சொல்லத்தான் இருக்கு. நீங்க ஆன்சர் சொன்னாதானே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். டுவெண்ட்டி செவன் 10. சரி.
கண்டுபிடிச்சீங்களா? விளங்கிச்சா? கார்பன் கூட ஒக்சிஜன் சேர்ந்தா தானே இணைஞ்சா தானே கார்பனீரோக்சைடு உருவாகும். அதே மாதிரி தகனத்துக்கும் கார்பன் கூட ஒக்சிஜன் சேர்ந்தா தானே கார்பனீரோக்சைடு தகனம் அதுவும் வரும். அதுக்காண்டி ரெண்டும் சரி அப்படின்னு எடுக்கிறதா எப்படி? சரி நீங்க அதாலதான் யோசிச்சு அதாலதான் தோன்றல் வெப்ப உள்ளுரையும் தகன வெப்ப உள்ளுரையும் சமன் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே பாப்போமா. கார்பன் டை ஆக்சைட தகன வெப்பொருளையும் கார்பன் டை ஆக்சைட தோன்றல் வெப்பொருளையும். இப்ப ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைட தோன்றல் வெப்பொருளையே எழுதுவோம். சரியா? தோன்றணும்னு சொன்னா அவரை நீங்க தோற்றுவிச்சு விளைவா எடுக்கணும். அப்ப அவர் விளைவு பக்கம் வர போறாரு. இவருக்கு தான் உண்டு வரப்போகுது. இவர் நியம நிலையில கேஸா இருப்பாரு. இப்ப இவர் உருவாக்கணும்னு சொன்னா எப்படி நீங்க செய்யணும்? இவர் உருவாகிக்கிற மூலகங்களை இங்கால எழுதுவீங்க. எழுதி அவங்க உறுதியான நிலையில இருக்கிற மாதிரி எழுதிருவீங்க இப்படி. ஓகே, சமப்படுத்துங்க. ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன். ஓகே, இது என்னது? இதுல தோன்றல் வெப்ப உருளை CO2. இப்ப அடுத்து நான் என்ன சொன்னேங்க? CO2 தகனிக்கணும்னு சொன்னேன். தகன வெப்ப உருளை யாண்ட தகன வெப்ப உருளை? CO2 தகன வெப்ப உருளை. அப்படின்னா யாரு தகனிக்கணும்? CO2 தான் தகனிக்கணும். CO2 நான் தகனிக்கிறேன் O2 தகனிச்சா கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்து மறுவாழும் CO2 தான் வரப்போகுது. ஆக்சிஜனோட சேர்ந்து ஒன்றும் வராதுன்னு சொல்லிட்டேனே. இப்படித்தான் வரப்போகுது. இப்ப இந்த தாக்கத்துல வெப்ப உருளை இந்த தாக்கத்துல வெப்ப உருளைக்கு சமன்னு சொல்றதுதான் நான் சொன்னேன். இந்த கூட்டு சரியா பிரியான்னு கேட்டேன். சரியா? இது தகனம், இது தோன்றல். இப்ப பாருங்க, இந்த ரெண்டு தாக்கமும் சமனா இல்லாட்டி வேற வேறையா? எங்க சமம் சத்தத்தை தான். காணும் உங்களோட. சமனா? ஏன் சமன்? கார்பன் ஒக்சிஜனோட தாக்கம் தகனிக்க ஒரு சக்தி விளைவிக்கு CO2 வருது. திருப்பி அதே CO2 வந்து O2 தகனிக்கும் போது அதே CO2 தான் வருது. வேற ஒன்றும் புதுசா ஒரு சேர்வை ஏதோ தோன்றல தானே. சமனா இப்படி தானே ஒண்ணு வரும். இருக்கு. என்னடா இந்த ரெண்டு தாக்கம் வந்து சமநிலை. இப்ப நீங்க நினைச்சதுக்கு இப்ப இதெல்லாம் நான் இந்த நோட்ல உங்களுக்கு எழுதிக்கிறேன். நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த பாடத்தை நீங்க எழுதுற தாக்கங்கள் எல்லாம் பிராக்டிக்கல் உலகத்துல நடக்கிற தாக்கங்கள் இல்ல. எல்லாமே இல்ல. ஒரு சில தாக்கங்கள் பிராக்டிக்கல் உலகத்துல நடக்காது. CO2 எரிஞ்சு O2 எரிஞ்சு CO2 வருமானு கேட்டா அப்படி ஒரு தாக்கம் நடக்காது. ஆனா CO2க்கு ஒரு தகன வெப்படைய தாக்கத்தை எழுதுங்கன்னு சொன்னா நீங்க இப்படிதான் எழுதணும். அதுதான் ரூல்ஸ். சரியா? இது இப்படி ஒரு தாக்கம் நடக்குதான்னு கேட்டா அப்படி நடக்குது இல்ல. அதுதான் இந்த பாடம் வச்சு இமேஜினேஷன் பாடம் மாதிரி. இப்ப இது டெல்டா H நீங்க எழுதுறேன்னு எப்படி எழுதுவீங்க? இவட வெப்பொருளை இருந்து நான் எடுக்கிறேன் எக்ஸ்ன்னு. இவட வெப்பொருளை 0 தானே? இவட வெப்பொருளை என்ன? 0. சரி பை இசட்னு போட்டேன். சரியா? இப்ப எக்ஸ்ல இருந்து எனக்கு ரெண்டு சமன் முதலாவது நான் இதை சொல்லணும். எனக்கு ரெண்டு தாக்கத்தை அப்படி ஒப்பிட இயலாது. இதுல என்ன சொல்ல வரேன்டா நான் கன்ஃபியூஸ் பண்றேன்னு தெரியா? இப்ப இவட சக்திகள் இருந்து இவர கழிச்சு வர இந்த பெருமானமும் இவர்ல இருந்து கழிச்சு வர இந்த பெருமானமும் சமன் உங்களுக்கு சொல்லல. ரெண்டும் ரெண்டு தாக்கம், ரெண்டும் ஒரே தாக்கம் இல்ல. கார்பன் ஆக்சிஜன் சேர்ந்து CO2 உருவாகிறது வேற, கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனோட சேர்த்து நீங்க CO2 உருவாக்குறது வேற. ரெண்டுமே வேற. இப்ப வேற தாக்கம். நீங்க CLோட சேர்ந்து HCl உருவாக்குறீங்க. HClோட மறுவா H சேர்த்து உருவாக்குற இன்னொரு தாக்கம் அதே தாக்கமா ஈக்க இயலாது. ரெண்டும் வேற வேற தாக்கம். சரியா? இது ஒரு ஃபேமஸ் MCQ. ரெண்டுக்குமே இந்த வெப்பொருளை இந்த தோன்றல் வெப்பொருளையும் இதுல தகன வெப்பொருளையும் சமன் இல்லை. சரி, அப்படின்னா அப்படி தாக்கம் நடக்கவே இல்லை. ஆனா என்ன சமன்னு சொன்னா இதை பார்த்தா விளங்கும். நீங்க கார்பனை தகனிச்சுக்கிறீங்க. இந்த இடத்துல இந்த தாக்கத்துல கார்பனை தகனிச்சுக்கிறீங்க. கார்பன் தகன வெப்பொருளையும் CO2
CO2 என்ன செஞ்சுக்கிறீங்கன்னு தோற்றுவிச்சுக்கிறீங்க. பாருங்க, இது ஒன்றுக்கு தான் நிக்குது, இது ஒன்றுக்கு தான் நிக்குது. CO2 தோன்றல் வெப்பொருளையும் தான் சமன் இந்த இடத்துல. டெல்டா H தீட்டா கம்பஷன். யார்ட கம்பஷன்டா? கார்பன்ட தகன வெப்பொருளை. இது தகனம் நடக்குது. அதே மாதிரி இங்க என்ன நடந்துச்சு? இந்த தாக்கத்துல இன்னொரு சைடு என்னது? CO2 வந்து உருவாக்கப்பட்டிருக்குது ஒரு மூழ்கதம். CO2 தோன்றல் வெப்ப உள்ளுரை F CO2 அது ரெண்டும் தான் சமன். CO2 உருவாகிறதும் CO2 தகனிக்கிறதும் சமன் இல்ல. ஆனா கார்பன் உருவாகிறதும் கார்பன் தகனிக்கிறதும் CO2 உருவாகிறதும் தான் சமன். நான் சொல்ற விளங்குதா? குழப்பமா? ஆமாக்கா, இப்ப விளங்கிச்சு. ஓகே, மத்தாக்கள் விளங்கிச்சா? விளங்கிச்சு. ஓகே, நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஏன்னா இதோட ஃபேமஸ் MCQ குழப்பி எடுப்பானவங்க. மெக்னீசியம். இவங்க கூற்றுன்னு சொல்றாங்க. மெக்னீசியம் வந்து மெக்னீசியத்தோட தகன வெப்ப உருளையும் மெக்னீசியம் ஆக்சைடு தோன்றல் வெப்ப உருளையும் சமன்னு சொல்றாங்க. நான் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், நீங்க சரியா பிள்ளையான்னு சொல்லுங்க. தாக்கத்தை எழுதி பார்த்து சரியா பிள்ளையான்றதை கண்டுபிடிங்க. எங்களுக்கு ஒரே தாக்கத்துக்குள்ளதான் எல்லாத்தையும் ஒப்பிட இயலும். 2 தாக்கத்தை எழுதி அப்படி ஒப்பிட இயலாது. சரியா? வேற 2 தாக்கத்தை எழுதி ஒப்பிட்டு வேலை இல்லையே. ஒரே தாக்கத்தில் இருக்கிற ஒரு பெருமானம் சொன்னா அது ஒரே தாக்கத்துக்குள்ள இருக்கிறத வச்சுதான் ஒப்பிட்டு பார்க்கணும். மெக்னீசியம் ஆக்சைடு தோன்றல் வெப்ப உருளையும் மெக்னீசியத்தோட தகன வெப்ப உருளையும் சமன்ல ஒரு கூற்று இருக்குது. அந்த கூற்று சமனா சரியா இல்லையா? எனக்கு ஆன்சர் வேணும் எல்லாத்துல இருந்தும். சரி, ஷுவர். ஓகே, பாப்போமே. மெக்னீசியம் இருக்குது. மெக்னீசியத்தோட தகன வெப்ப உருளை. அப்ப மெக்னீசியத்தை ஓட்டோட எரிங்க. யார் கொண்டு வர போகுது? இவருக்கு தானே. எரிச்சாளுக்கு தான் கொண்டு வரும், தகனிச்சாளுக்கு தான் கொண்டு வரும். இவர் உருவாக்குறது என்ன? மெக்னீசியம் ஆக்சைடு. சரி, நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த எல்லாம் எழுத தெரியும். சரியா? நான் ஒரு எடுக்கோல் எடுத்து அப்படி செய்யறேன், நீ உங்களுக்கு தெரியும். இப்ப மெக்னீசியம் ஆக்சைட இது என்ன செஞ்சுக்கிறேன்? மெக்னீசியத்தை தகனிச்சுக்கிறேன். இப்ப சமனாய்க்குதான்னு பாப்போம். Mg. இப்ப இதை ஒண்டா தானே வச்சுக்கணும். அப்ப இங்க என்ன செய்யலாம்? உங்களுக்கு இந்த இடத்துல மாத்தலாம். ஏன்னா மாத்தினா இந்த மெக்னீசியத்தோட அளவு மாறி இருந்தானே. ஆக்சிஜன் இப்ப ஒன்றுதான் இருக்கு, இங்க 2 இருக்குது. அப்ப இதை ஹாஃப்னு போட்டா ஓகே தானே? ஓகே, இதெல்லாம் செஞ்சிடும். மெக்னீசியம் ஆக்சைடு ஒரு வெந்நீர தூள். சரியா? அப்ப பவுடர் சொல்லிடா இருக்கும் நியம நிலையில. மெக்னீசியமோட ரூம் டெம்பரேச்சர்ல மெக்னீசியம் நாடா தானே சொல்லிடா தான் இருக்குது. இப்ப மெக்னீசியம் ஆக்சைடு தோன்றல் வெப்பொருளை எப்படி எழுதுவீங்க? மெக்னீசியம் ஆக்சைடு தோற்றுவிக்கணும். உங்களுக்கு நியம நிலைகள் அவர் எப்படி இருப்பாரு? சாலிடா இருப்பாரு. அதோட வெந்நீர தூமம் துகள் அப்படி சொல்லுவோம். இதுல ஒன்றுதானே உருவாக்கணும். தோன்றல் வெப்பொருள் இவர்கிட்ட ஒன்றுதான் உருவாக்கணும். அப்ப இவரை உருவாக்கிக்கிற மூலகங்கள் இங்கால எழுதுவீங்க. அதுல யாரு சரி மூலக்கூற்று வடிவத்தில் வைக்கிறா அதையும் எழுதுவீங்க. அவர்கிட்ட பௌதிக நிலைகளையும் போடுவீங்க நியம நிலைகள்ல. இப்ப இவர் ஒன்றை வச்சுக்கொண்டு சமப்படுத்தீங்கன்னா இது வரப்போகுது. இது வந்து இதுல தோன்றல் வெப்பொருள் நான் எழுதினது. ரெண்டும் பாருங்க ஒரே சமன்பாடு தான். சரியா? இப்ப ரெண்டுமே ஒரே தாக்கத்தை நான் எழுதி வச்சுக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மெக்னீசியத்தை வந்து நான் தகனிச்சுக்கிறேன். ரைட்? அந்த வெப்பொருளையும் மெக்னீசியம் ஆக்சைடு என்ன செஞ்சுக்கிறேன்? விளைவு பக்கத்துல வைக்கிறாரு. அவர்கிட்ட ஒன்றுதான் உருவாக்கியும் இது நியம நிலைகள் அளிக்க வேண்டிய கண்டிஷன்ஸ் தான் இக்குதும் வேற. இவரை தோற்றுவிச்சுக்கிறேன். அப்ப மெக்னீசியத்தோட தகன வெப்ப உருளையும் மெக்னீசியம் ஆக்சைடு தோன்றல் வெப்ப உருளையும் சமன். இதுவும் தான் சமனே தவிர மெக்னீசியத்துல தகன வெப்ப உருளையும் மெக்னீசியம் ஆக்சைடு தகன வெப்ப உருளையும் மெக்னீசியத்துல மெக்னீசியம் ஆக்சைடுக்கு நான் ஒரு தகன வெப்ப உருளை எழுதி எப்படி வரும்? மெக்னீசியம் ஆக்சைடு எனக்கு எரிக்கணும். இப்ப O2 போட்டு எரிச்சா மெக்னீசியமோட சேர்ந்து மெக்னீசியம் ஆக்சைடு தான் வரப்போகுது. ஓட சேர்ந்து எதுவும் வரப்போறல. இந்த தாக்கமும் ஒன்று இல்லையே. மெக்னீசியம் ஆக்சைடு தகனமும் மெக்னீசியம் ஆக்சைடு தோன்றலும் சமன் இல்லை. என்ன பாருங்க, தாக்கியல் வேற தானே இருக்குது. வெப்ப வேற சக்தி தான் இருக்க போகுது. அப்ப மெக்னீசியம் ஆக்சைடு தோன்றல் வெப்பொருளையும் மெக்னீசியம் ஆக்சைடு தகன வெப்பொருளையும் சமன் இல்லை. ஆனா மெக்னீசியத்துல தகன வெப்பொருளையும் மெக்னீசியம் ஆக்சைடு தோன்றல் வெப்பொருளையும் சமன். நான் சொன்னது விளங்கிச்சா? ஓகே, அப்ப கூற்று சரி. நான் சொன்ன கூற்று சரி. இல்மாஸ் விளங்கிச்சா? நோடு படிக்கிறீங்க?
ஓகே, இப்ப அந்த கொஸ்டின் எதிரிக்குங்க 2010-53 இடது பக்கம் கூட்டு, முதலாவது கூட்டு 2010-53. செஞ்சிட்டீங்களா? 53 இல்ல, 55, சாரி 55. ஆன்சர் ப்ளீஸ். 55வது கூற்று, முதலாம் கூற்று சரியா பிள்ளையா? ஓகே, பாப்போமே. யாதாயினும் ஒரு சேர்வையின் நியம ஆக்க வெப்பொருளை அச்சேர்வையின் நியம தகன வெப்பொருளைக்கு சமன். யாதாயினும் ஒரு சேர்வை எனக்கு தெரிஞ்ச H2O எடுக்கிறேன். H2O என்ன சொல்றாங்க? யாதாயினும் ஒரு சேர்வையின் நியம ஆக்க வெப்பொருளை. அப்ப இவரை உருவாக்கி இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் ஆக்க வெப்பொருளை எழுதுவோம். H2O உருவாக்கிக்கணும். அவருடைய H2 O2 சேர்ந்து உருவாக்கிக்கும் தானே. இங்க 2 2, இங்க ஒரு ஆக்சிஜன் நிக்கணும். அப்ப இங்க ஹாஃப் வரப்போகுது. இது நியம தோன்றல் வெப்பொருளை. தோன்றல். அதுக்கப்புறம் நான் என்ன செய்றேன்? இதே சேர்வையிட தகன வெப்பொருளை எழுதுறேன். H2O தகனிக்கிறேன். தகனிச்சா இதுல இருக்கிற H-ஓட O சேர்ந்து H2O வரப்போகுது. O-ஓட O சேர்ந்து எதுவும் வரப்போறது இல்ல. அப்ப இந்த தாக்கமும் ஒரு தாக்கமான்னு பாருங்க. இல்ல. இந்த பக்கம் தாக்கில H2O O2 மீக்கி, இந்த பக்கத்துல H2O O2 மீக்கி. அப்ப ரெண்டும் வேற வேற தாக்கம்னு அர்த்தம். சரியா? நீங்க வேற வேற சாமனங்களை போட்டு கொச்சிக்கா தூளையும் மஞ்சள் தூளையும் போட்டு உருவாக்கின உண்டு, கொச்சிக்கா தூளையும் உப்பு தூளையும் போட்டு உருவாக்கின உண்டு சமனாக போறலையே. ரெண்டு நீங்க வேற வேற தானே போட்டுக்கிறீங்க. ஒரு இன்கிரீடியன்ட் சமன், ஆனா அடுத்த இன்கிரீடியன்ட் வேற. அப்ப உருவாகிறவங்களோட விளைவும் வேற எது நிக்க போகுது. நான் சும்மா போய் எக்ஸாம்பிள்னு சொன்னேன். சரியா? அப்ப இவங்க 2 பேரோட வெப்பொருளை பாத்தீங்கன்னா இதுவும் தாக்கம் 2 சமன் இல்ல. அப்ப 2 பேரோட வெப்பொருளை எப்படி சமன் ஆகுமா? இல்ல. எப்படி இருக்கணும்? ஒரு தாக்கத்துல ஒரு சேர்வையிட தோன்றல் வெப்ப உருளையும் அந்த சேர்வை உருவாக்கின அந்த மூலகம் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த மூலகத்தை குறிப்பிட்டு அவருடைய தகன வெப்பொருளையும் சமன் வந்திக்கணும். ஆகவே இந்த கூற்று பிழையானது. விளங்கிச்சா? ஓமாக்கா, விளங்கிச்சு. ஓகே, அடுத்த சைட பாருங்க. யாதாயினும் ஒரு மூலகத்தின் மிகவும் உறுதியான நிலையில் அதன் நியம ஆக்க வெப்பொருளை 0 ஆகும். சரியா பிள்ளையா? பிள்ளையா? ஏன் பிள்ளை? 0 என கொல்லப்படும்னு வரும். ஓ, விளங்குத்தானே. 3 விஷயம் வைக்கணும். ஒன்று, மூலகத்திட மிகவும் உறுதியான நிலையில இருக்கணும், நியம நிலையில இருக்கணும், 0 என கொல்லப்படணும்னு இருக்கணும். சரி, இது ஸ்டார்ட்ல நான் சொல்லி தந்தது. அதனால இந்த பக்கமும் பிள்ளை. ஓகே, இதே மாதிரி அவ்வளவுதான் தகன வெப்பொருளை. வேற ஒன்று சொல்லிடுறேன். இது உங்களுக்கு எங்க சரி தேவைப்பட்டுச்சுன்னா, இப்ப சிலிக்கனை தகனிக்க சொல்லிக்கிறாங்கன்னா சிலிக்கன் ஓட்டு போட்டு எழுதுவீங்க. சிலிக்கண்ட உறுதியான ஆக்சைடு ஒன்று தான் SiO2. இந்த SiO2 சிலிக்கன் ஆக்சைடு இது தர மாட்டாங்க, பகுதி நிலை உங்களுக்கு தர மாட்டாங்க. ஏன்னா சிலிக்கன் ஆக்சைடுனா என்னது? திண்மம். சிலிக்கன் ஆக்சைடுனா என்னது? இப்ப C6H12O6 குளுக்கோஸ் மாதிரி சிலிக்கன் ஆக்சைடுன்றது என்னது? மணல். மணல். சரியா? மணல்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? மணல்ல என்ன? திண்மம் தானே. அப்ப சொல்லிட்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த
சம்டைம்ஸ் இலாக்களுக்கு தெரியாத மணல்ன்றது சிலிக்கன் ஆக்சைடுன்னு, அதுக்காக நான் தந்தேன். ஏன்னா அவங்க சிலிக்கன் ஆக்சைடு எழுதிட்டு நீங்க வந்து கேஸோ என்ன சரி வேற என்ன சரி போட்டீங்கன்னா போச்சு, போயிட்டுரும். சரியா? அப்ப சாலிட்னு வரணும். அதே மாதிரி இப்ப Si2H6 ஒன்று எழுதிக்கிறேன், இது தகனிக்கணும். இப்ப என்ன செய்வீங்க, இதோட ஆக்சிஜன் சேர்த்து சேர்த்து எழுதணும். SiOட O சேர்த்தீங்கன்னா சிலிக்கன் ஆக்சைடு, Hோட O சேர்த்தீங்கன்னா H2O வரும். அப்ப சிலிக்கன் ஆக்சைடு வந்து உங்களுக்கு மணல் சாலிட்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நான் இதை போட்டேன். Si2H6க்கு O2 போட்டு நீங்களாம் எழுதி பாருங்க. சரியா? இவ்வளவு தான். அடுத்த படிக்கைக்கு நாளைக்கு இன்ஷா அல்லா மார்னிங் ஹெஸ் விதிய நான் இந்த நோட்டும் எழுதல, எசுவின் விதி இன்னைக்கு அதை நான் நாளைக்கு பார்த்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? இப்ப 2 தான் படிச்சிக்கிறோம், இன்னும் நிறைய படிக்க. ஆனா நாளைக்கு நாங்க கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நான் என் பண்றேன்.